அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இம்ப்ரெஸ் சிஸ்டம் ஆஃப் பெட்டி கேஸ் புக்கு சில்லறை ரொக்கையீட்டில் முன்பணம் மீட்பு முறைங்கிறாங்க. அதேமாதிரி அண்டர் தி சிஸ்டம் ஏ ஃபிக்ஸட் அமௌண்ட்டு நெசசரி ஆர் சஃபிஷியன்ட் டு மீட் பெட்டி பேமெண்ட்டு சரியா determined on the basis of past experience in paid to the petty cashier and the first day of the period அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கனாக்கா முறைப்படி முன் அனுபவத்தின் அடிப்படையில் சில்லறை சரக்கு செலவுகளை செய்வதற்கான தேவை அல்லது போதுமான அளவு ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு குறிப்பிட்ட காலத்தின் முதல் நாளன்று சில்லறை காசாக வழங்கப்படும். சரியா என்ன பண்ணிடுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அவங்களோட அனுபவத்தை அடிப்படையாக வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா பெட்டி கேசியருக்கு அந்த வாரத்தோட முதல் நாளில் என்ன பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு இந்த வீக்லி ஃபுல்லும் செலவு பண்ணுறதுக்குன்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. சரியா கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறாங்க. பெட்டி கேசியர் இன் அட்வான்ஸ் இஸ் நோன் ஆஸ் என்னது த அமௌண்ட் கிவன் த பெட்டி கேசியர் இஸ் நோன் ஆஸ் என்னன்னு சொல்கிறாங்க அதுக்கு இம்ப்ரெஸ்ட் மணி. சரி அது பண்ண என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சில்லறை காசாளருக்கு முன்பணம் வழங்கப்படும் இத்தொகைக்கு முன்பணம் என்று பெயர். சரியா அதே மாதிரி த வேர்டு இம்ப்ரெஸ்ட் மீன்ஸ் பேமெண்ட் இன் அட்வான்ஸ். சரியா முன்பணம் என்ற சொல் முன்கூட்டி பெற்ற தொகையை குறிக்கும். சரியா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ஒன்றுமே இல்லை நம்ம அட்வான்ஸாக வாங்கிக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இம்ப்ரெஸ்ட் அப்படிங்கிறாங்க. சிஸ்டம் புக் அப்படிங்கிறாங்க. சரி அதேமாதிரி த பெட்டி கேசியர் makes payment from this amount and records them in petty case book. At the end of a particular period, the petty cashier will submit the petty case book to the head cashier. The head cashier synchronizes the petty payment and gives amount equal to the amount spent by petty cashier, so that the total amount with the petty cashier is now equal to the amount spent by petty cashier, so that the total amount with the petty cashier is now equal to the amount he had received in beginning as advance. சரி under the system the total cash with the petty cashier சரியா never exceed the impressed at any time during the period அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா during period. This method those provide an effective control over பெட்டி பேமெண்ட் அப்படிங்கிறாங்க. சரியா பெட்டி பேமெண்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இத்தொகையில் சில்லறை காசாளர் செலவுகளை செய்து அதன் சில்லறை ரொக்கெட் பதிவு செய்கிறார். அப்போ பெட்டி கேஷியர் என்ன பண்ணுறாருன்னா இதில் அமௌண்ட் எடுத்து செலவு பண்ணி அதை பெட்டி கேஷ் புக்கில் என்ன பண்ணார் ரெக்கார்டு பண்ணுறார். குறிப்பிட்ட காலத்தின் முடிவில் சில்லறை காசாளர் தலைமை காசாளர் சில்லறை ரொக்கையிட்டு சமைப்பார். அதேமாதிரி பெட்டி கேஷியர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஹெட் கேஷியர்கிட்ட என்ன பண்ணுறாங்க ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் முடிஞ்சோன்னா ரெலவெண்ட் பீரியட் முடிஞ்சோன்னா என்ன பண்ணுவாங்க அந்த டீட்டெயில் என்ன பண்ணுவாங்கனாக்கா அவர் சப்மிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கூர்நாட்டி பார்த்து விட்டு சில்லறை காசால் செலவுகளுக்கு உள்ள தொகையை சேர்த்து மொத்த தொகையானது சரியா செலவுகளுக்கு சமமான ஒரு தொகையை ஆராய்ந்து தொகையை அவரிடம் தருவார். சரியா அதை ஹெட் கேஷியர் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க அவர் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் என்ன பண்ணுவார் அவர்கிட்ட கொடுப்பார் நெக்ஸ்ட் வீக்குக்கு. இத்தொகையை ஏற்கனவே செலவிக்கப்படாமல் உள்ள தொகையும் சேர்ந்த மொத்த தொகையானது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆரம்பத்தில் அவரிடம் தரப்பட்ட தொகைக்கு சமமாக இருக்கும். சரியா இப்போ என்ன உங்களுக்கு 2000 கொடுத்துருக்காங்க வீக்கெண்டில் எவ்வளோ ஆயிடுச்சு 1500 செலவாயிடுச்சு மீதி 500 உங்கள்கிட்ட இருக்குது. அப்போ அதுக்குண்டான டீட்டெயிலை போய் என்ன பண்ணிடுறோம் 1500க்கு உண்டான டீட்டெயிலை போய் அவர்கிட்ட கொடுத்துட்றோம் ஹெட் கேஷியர்கிட்ட. அவர் என்ன பண்ண பேலன்ஸ் வீக்லி 2000. சரி அந்த 2000 என்ன பண்ணுறாங்க 500 பேலன்ஸ் இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட் வீக் எவ்வளோ நம்மளுக்கு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 2000. அப்போ ஆல்ரெடி நம்ம கையில் எவ்வளோ இருக்குது 500 இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா 1500. சரியா இந்த முறையில் சில்லறை காசாளரிடம் உள்ள
மொத்த தொகை எந்த காரணத்திலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர் ஏற்கனவே பெற்ற முன் பணத்தை விட அதிகமாக இருக்க முடியாது. சரி, அவர் ஆல்ரெடி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறாங்க, அவங்க வச்சுருந்த தொகை இப்போ 2000னாக்கா 2000 மட்டும்தான் என்ன பண்ண கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதுக்கு மேலே என்ன பண்ண மாட்டாங்க, அதை வச்சுருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதாகவே இந்த முறையில் சில்லறை செலவினங்களை திறமையாக கட்டுப்பாடு வைத்திருக்க முடிகிறது. எஃபிஷியண்ட்டாக என்ன பண்ண முடியுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெட்டி கேஸ் புக் என்ன பண்ண முடியும், நல்லா கையில் வச்சுருக்க முடியுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் on the 1st June 2017 1000 was given to the petty cashier. சரியா, he had spent 940. சரியா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா during the month he will be paid 9,400 சாரி 9,940. சரியா, 940 on the 30 June by the cashier. So that he may again have 1000 for the next month July 2017 சொல்லி கொடுத்துட்டாங்க. உதாரணமாக 2018 ஜூன் 1 நாள் சில்லறை காசும் 1000 கொடுக்கப்பட்டது. சரியா, கேசியர்ட்ட பெட்டி கேசியர்ட்ட என்ன பண்ணியிருக்காங்க, 1000 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவர் அந்த மாதம் செலவழித்த தொகை 940 940. சரியா, அந்த மந்த் செலவு பண்ணுது. அதேமாதிரி ஜூன் அன்று 940 காசாளரால் கொடுக்கப்படும். சரியா, அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஜூன் 30 அந்த காசாளர் ஹெட்டு பெட்டி கேசியர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு 940 ருபீஸ் என்ன பண்ணுவார், பே பண்ணிடுவார். அது மூலம் ஜூலை மாதம் செலவுக்கான ஜூலை 1 அன்று அவரிடம் எவ்வளோ இருக்கும், 1000 ருபீஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, அதே நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதை அட்வான்டேஜ் ஆஃப் மெயின்டைன் பெட்டி கேஸ் புக்கு. சில்லறை ரொக்கையீட்டினை பராமரிப்பது நன்மைகள். இதில் தேர் கேன் பி பெட்டர் கண்ட்ரோல் ஓவர் பெட்டி பேமெண்ட்டு. செலவினங்களை நல்ல முறையில் கட்டுப்படுத்த முடியும். சரியா, எக்ஸ்பென்சஸை என்ன பண்ண முடியும், நம்ம நல்ல முறையில் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதேமாதிரி தெர் இஸ் ஏ சேவிங் ஆஃப் டைம் ஆஃப் த மெயின் கேசியர். சரி, முதன்மை காசாளரின் நேரம் மிச்சமாகிறது. அதேமாதிரி என்ன ஆகுதுனாக்கா கேசியரோட டைம் என்ன ஆகுது, சேவ் ஆகுது. கேஸ் புக் இஸ் நாட் லோடட் வித் பெட்டிக்கு பேமெண்ட்டு. சிறு செலவினங்களை ரொக்கையீட்டில் அதிக சுமை இல்லாமல் இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பெட்டி கேஸ் புக் இருக்கிறதுனால நிறைய கேஸ் புக்கில் நிறைய லோடு ஆகாதுங்கிறாங்க. அதேமாதிரி போஸ்டிங் ஆஃப் என்ட்ரிஸ் ஃபார் மெயின் கேஸ் புக் ஆண்டது பெட்டி கேஸ் புக்கு புக் ஈஸ் கம்பேரட்லி ஈஸி அப்படிங்கிறாங்க. ரொக்கையீட்டிலிருந்து சில்லறை ரொக்கையீட்டிலிருந்தும் பேரிட்டு எழுதுவது மிகவும் சுலபமானது. கேஸ் புக்லேயும் அதே பெட்டி கேஸ் புக்லேயும் என்ன பண்ணுறோம், நம்ம அதை எடுத்து எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் டைப்ஸ் ஆஃப் பெட்டி கேஸ் புக்கு, சிம்பிள் பெட்டி கேஸ் புக்கு, அதேமாதிரி அனலிட்டிக்கல் பெட்டி கேஸ் புக் அப்படிங்கிறாங்க. 2 டைப்ஸ் ஆஃப் பெட்டி கேஸ் புக்கில் இதை 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. இதை என்னென்னு சொல்லி ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் சிம்பிள் பெட்டி கேஸ் புக்கு, நெக்ஸ்ட்டு அனலிட்டிக்கல் பெட்டி கேஸ் புக்கு. சரியா, இதில் சாதாரண சில்லறை ரொக்கையீடு, பாகுபடுத்தப்பட்ட சில்லறை ரொக்கையீடு அப்படிங்கிறாங்க. சிம்பிள் பெட்டி கேஸ் புக்கில் சிம்பிள் பெட்டி கேஸ் புக்கு சிம்பிள் கேஸ் புக்கு எஸ்மபிள் த சிங்கிள் காலம் கேஸ் புக்கு. சரியா, பட் த காலம் ஆர் டிஃப்ரெண்ட் on the debit side only the advance received from the head cashier is recorded. on the credit side all payment are recorded in only one column. this known as as simple petty cash book அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி சாதாரண சில்லறை ரொக்கையீடு ஒரு தனிப்பத்தி ரொக்கையீடு போன்று இருக்கும். ஆனால் பத்திகள் என்ன பண்ணுவாங்க, வேறுபடும். சரியா, இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிள் கேஸ் புக்கில் தனிப்பத்தி ரொக்கையீடு போலவே இருக்கும். சிம்பிள் பெட்டி கேஸ் மாதிரியே இது இருக்குங்கிறாங்க. ஆனால் இதில் என்ன பண்ணுவாங்க, பத்திகள் காலம் என்னென்ன டிஃபர் ஆகும். பற்று பாகத்தை தலைமை காசரிடம் பெற்ற முன்பாக தொகை. சரி, அதேமாதிரி என்ன பண்ணுவாங்க, டெபிட் சைடு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஹெட்டு கேசியர்கிட்ட வாங்கின பணத்தை என்ன பண்ணிடுவாங்க, அதில் ரெக்கார்டு என்ட்ரி பண்ணிடுவாங்க. தொகை மட்டும் பதிவு செய்யும். வரவு பக்கத்தில் அனைத்து செலவினங்களும் ஒரே பத்தியில் பதிவு செய்யப்படும். அதேமாதிரி வரவு பக்கத்தில் கிரெடிட் சைடு என்ன பண்ணுவாங்கனாக்கா எல்லா எக்ஸ்பென்சஸையும் என்ன பண்ணுவாங்க அந்த சைடு கொண்டு வந்துடுவாங்க. டெபிட் சைடு ஹெட்டு
பெட்டி கேஷியர்கிட்ட வாங்கின அமௌண்ட் மட்டும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. கிரெடிட் சைடு என்னன்னாக்கா ஆல் எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணிடுவாங்க, அந்த சைடு வந்து கொண்டு வந்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு பதிவு செய்யப்படும். அதே மாதிரி இதுவே சாதாரண சில்லறை ரொக்கேட் ஆகும். இதுவே இதை வந்து என்னன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா திஸ் இஸ் நோன் அஸ் என்னது சிம்பிள் பெட்டி கேஷ் புக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து அனலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக்கு, சரியா, பாகுபடுத்தப்பட்ட சில்லறை ரொக்கேடு. In analytical petty cash book, a separate column is provided for in a different head of the payment. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு அண்டு ஒன் காலம் ஃபார் டோட்டல் பேமெண்ட் when the petty expenses are recorded in the total payment column. Same amount is also recorded in the appropriate expenses column. So this is known as அனாலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக் அப்படிங்கிறாங்க. பாகுபடுத்தப்பட்ட சில்லறை ரொக்கேட்டில் வெவ்வேறு தலைப்புகளில் உள்ள செலவினங்களுக்கு ஒரு தனி பத்தி ஒதுக்கப்படும். சரி, அனாலிட்டிக்கல் பெட்டி கேஷில் என்ன பண்ணுவாங்க, செப்பரேட்டாக ஒவ்வொன்றுக்குன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பென்சஸ்க்குன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அது காலத்தை வந்து தனியாக வந்து ஒதுக்கிடுவாங்க. மொத்த செலவுகளுக்கென்று ஒரு பத்தி ஒதுக்கப்படுகிறது. டோட்டல் காலத்துக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அதில் வந்து ரெக்கார்டு வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. மொத்த செலவினங்கள் பத்தியில் சில்லறை செலவை பதிந்த பிறகு அது தொகையை அதற்குரிய செலவுகள் பத்தியில் பதிய வேண்டும். இதுவே பாகுபடுத்தப்பட்ட சில்லறை ரொக்கேடு எனப்படும். சரியா, செப்பரேட்டாக ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணி காலத்தை வந்து பிரித்தோன்னே அது வந்து என்ன பண்ணிடணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து தனித்தனி வந்து என்ன பண்ணி எனக்கு கொடுத்துடணும். அது ஃபார்மேட் ஆஃப் அனாலிசிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அனாலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார்மேட் ஆஃப் அனாலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக்கு. சரி, அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு ரிசிப்ட், டெபிட் சைடு வந்து என்னது ரிசிப்ட்டு, சிபிஎஃப்என்னு டேட்டு, பர்டிகுலரு, எஃப்என். சரியா, டெபிட் சைடு ரிசிப்டில் என்ன இருக்கும், பெட்டி கேஷியர்கிட்ட வந்து வாங்கின அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் பர்டிகுலரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா டீட்டெயிலும். அப்புறம் டோட்டல் பேமெண்ட்டு, போஸ்டேஜு, ஸ்டேஷ்னரி, கேரேஜு, ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்ஸு, ரெஃப்ரெஷ்மெண்ட்டு, சன்ட்ரீஸு, பர்சனல் அக்கௌண்ட்டு, எல்எஃப் ஃபுல்லுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து தனித்தனி என்ன பண்ணியிருப்பாங்க, அதை வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்ன செலவோ அதுக்கு நேரம் என்ன பண்ணிக்கணும், காலத்தை வந்து நம்ம வந்து போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி பாகுபடுத்தப்பட்ட சில்லறை ரொக்கேடு. சரியா, அதில் வந்து பெற்ற தொகை என்ன, அதே மாதிரி ரோ ஏ பாயன். சரியா, அதே மாதிரி 4 விவரம், அதேமாதிரி சான்று சீட்டியன், மொத்தம் செலவழித்த தொகை, அஞ்சல் செலவுகள், எழுதுபொருள், தூக்குக்கூலி, பயண செலவு, அதேமாதிரி என்னது சிற்றுண்டி செலவும் பல்வகை செலவுகளும், ஆள்சார் கணக்குகள், பேபாயன் அப்படிங்கிறாங்க. சரியா, அதே மாதிரி மொத்த செலவுகள் இருப்புக்கு கீழ் இறக்கப்படுது, இருப்புக்கு கொண்டு வரப்படுது ரொக்க கணக்கு அப்படிங்கிறாங்க. சரியாப்பா, நெக்ஸ்ட் இப்போ டீட்டெயில் என்டர்ட் இன் த வேரியஸ் காலம் ஆஃப் த பெட்டி கேஷ் புக்கு ஆர் ஆஸ் ஃபாலோஸ் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரிசிப்ட். சரி, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, ரிசிப்ட். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் காலம் ஆஃப் த பெட்டி கேஷ் புக்கு. த அமௌண்ட் ரிசீவ்டு பை த பெட்டி கேஷியர் ஃபார் மீட்டிங் பெட்டி எக்ஸ்பென்சஸ் இஸ் ரெக்கார்டட். என்ன சொல்கிறாங்க, ரெக்கார்டட் இன் திஸ் காலம். ஜென்ரலி அமௌண்ட் இஸ் ரிசீவ்டு once on the first day of every week or month. The opening balance of என்னது பெட்டி கேஷியர் இஸ் ரெக்கார்டட் in this column. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்ட்டு காலம் as the first item. This column show the total amount available with the பெட்டி கேஷியர் அப்படிங்கிறாங்க. பெற்ற தொகை இது சில்லறை ரொக்கேட்டின் பார்த்தீங்கன்னா முதல் பத்தி ஆகும். சரியா, பெட்டி கேஷ் புக்கில் இது என்னது ஃபஸ்ட்டு காலம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில்லறை செலவினங்களுக்காக சில்லறை காசாளர் பெரும் தொகை அதே மாதிரி இப்பத்திலும் பதிவு செய்யப்படுகிறது. அதே பெட்டி கேஷ் புக்கில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேஷியர் வந்து கொடுக்க என்ன பண்ணுறாங்க, ரெக்கார்டு வந்து பண்ணுறாங்க. பொதுவாக தொகை ஒரே ஒரு சில்லறை காசாளர் சில்லறை அதே மாதிரி பொதுவாக தொகை ஒரே ஒரு முறை, அதாவது வாரத்தின் முதல் நாள் அல்லது மாதத்தின் முதல் நாள் மட்டும் பெறப்படும். சரியா, அது வந்து வீக்லி ஒன்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து என்ன பண்ணுவாங்க, வாங்குவாங்க அப்படிங்கிறாங்க. சில்லறை ரொக்கேட்டின் தொடக்க இருப்பு இப்பத்தில் முதல் நடுக்கையாக பதியப்படும். இப்பத்தி சில்லறை காசாளரை மூலம் மொத்த இருப்பு தொகையை காட்டும். சரி, இதில் இந்த காலத்தை வந்து எது வந்து மென்ஷன் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஓப்பனிங்கை வந்து என்ன பண்ணணும், ஓப்பனிங் அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணால் அது வந்து காட்டுங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஃப்என். சரியா,
இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா கேஸ் புக்கு ஃபோலியோ நம்பர் இன் திஸ் காலம் த பேஜ் நம்பர் ஆஃப் த கேஸ் புக்கு சரியா இன் விச் த என்ட்ரி இஸ் மேட் இஸ் ரெக்கார்டடு இப்பத்தில் பெற்ற இது பக்க ஏட்டு பக்க எண் ரோ ஏ பா ஏ சரி இப்போதில் பெற்ற தொகை பதியப்பட்டுள்ள ரொக்க ஏட்டின் பக்க எண் பதியப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாள் டேட் சரியா டேட் வந்து இன் திஸ் காலம் த டேட் ஆஃப் த ரிசிப்ட் ஆஃப் பெட்டி கேஸ் சரியா பெட்டி கேஸ் பேமெண்ட் ஆஃப் என்னது எவரி பெட்டி எக்ஸ்பென்சஸ் இஸ் ரெக்கார்டட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிண்ணா தொகை பெறப்பட்ட நாளும் மற்றும் வரவு செலவு செய்யப்பட்ட நாளும் இப்பத்தில் இடம்பெறும். சரியாப்பா அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் particular the detail of transaction are entered in this column. Cash received in the beginning is recorded as to cash account and all the petty expenses are recorded and as by concerned expenses சரியா அக்கௌண்ட் நேம் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறாங்க. பர்டிகுலர் விவரம் சரியா இதில் வந்துட்டு நடவடிக்கை பற்றிய விவரங்கள் இப்பத்தில் பதியப்படும். தொடக்கத்தில் பெற்ற ரொக்க கணக்கேடு என பதியப்படும் மற்றும் சில்லறை செலவினங்களை பதிவு செய்யும் போது அவை அக்குறிப்பிட்ட செலவினங்கள் பெயர்களை பதிவு செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாண்ட் சீட் என் வவுச்சர் நம்பர் அது விஎன் எவரி டிரான்சாக்ஷன் இஸ் அக்கௌண்டிங் மஸ்ட் பி சப்போர்ட்டட் பை என்னது டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் all the payment must have voucher which must be arranged in the chronological order சரியா ஆர்டர் ஆஃப் பேமெண்ட்டு சரியா பேமெண்ட் நம்பர்டு வவுச்சர் நம்பர் ஆஃப் எவரி பேமெண்ட் இஸ் ரிட்டன் இன் திஸ் காலம் அப்படிங்கிறாங்க. சான்று சீட்டு எண் அக்கணக்கில் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் ஆதார ஆவணம் இருக்க வேண்டும். அனைத்து செலவினங்களும் சான்று சீட்டு இருக்க வேண்டும். அது செலவு செய்யப்பட்ட காலவரிசைப்படி வரிசைப்படுத்தப்பட்டு வரிசை எண் கொடுக்கப்பட வேண்டும். சான்று சீட்டின் வரிசை எண் இப்பத்தில் பதியப்படும். சரி அதை வந்து என்ன பண்ணுவாங்க இதில் வந்து ரெக்கார்டு வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. சரியா அடுத்தது வந்து என்னன்னு சொல்லி பார்க்கலாம்.